கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்குகளின் விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. கூட்டம் அமைதியாக இருந்தபோதும் காவல்துறையினர் தடியடி நடத்தியதாக கூட்ட நெரிசலில் சகோதரியை இழந்தவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூட்ட நெரிசல் ஏற்பட போகிறது என போலீஸை தவிர அங்கிருந்த அனைவரும் அறிந்திருந்தனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் போலீசாரின் அலட்சியத்தால் கோர சம்பவம் நிகழ்ந்ததாகவும் இந்த வழக்கை போலீஸ் விசாரிக்க கூடாது என்றும் சகோதரியை இழந்தவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டதாகவும் அந்த ஆம்புலன்ஸில் செந்தில் பாலாஜியின் படம் பொறித்த ஸ்டிக்கர் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் காரணம் என தகவல்களை பரப்பியதாகவும் சகோதரியை இழந்தவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சம்பவம் நடந்த ஒரே நாளில் இரவில் 30 உடல்களுக்கு கூராய்வு செய்துள்ளதாகவும் அதிகாலை 4 மணிக்கு உடல்கள் எரிக்கப்பட்டுள்ளதாகவும் சகோதரியை இழந்தவர் தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. 30 உடல்களுக்கு கூராய்வு செய்ய திடீரென மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தனர் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அரசாணை வெளிவரும் முன்பே விசாரணை ஆணையம் அதன் விசாரணையை தொடங்கியதாகவும் வாதிடப்பட்டிருக்கிறது. போலீசாரின் அலட்சியத்தால் கோர சம்பவம் நிகழ்ந்ததாகவும் இந்த வழக்கை போலீஸ் விசாரிக்க கூடாது என்று சகோதரியை இழந்தவர் தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டதாகவும் அந்த ஆம்புலன்ஸில் செந்தில் பாலாஜியின் படம் பொறித்த ஸ்டிக்கர் இருந்ததாகவும் சகோதரியை இழந்தவர் தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. மேலும் கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் காரணம் என தகவல்களை பரப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் தமிழக அரசின் மீது தவறில்லை என மூத்த அதிகாரிகள் பேட்டியளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை தொடரலாம். அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் மகனை இழந்த தந்தையினுடைய வழக்கறிஞர், மற்றொரு பக்கம் சகோதரியை இழந்தவருடைய வழக்கறிஞர் என்று கேள்விகளை எழுப்புகின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய உயர் அதிகாரிகளே கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் காரணம் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். செய்தியாளர் சந்திப்பிலும் அவர்கள் கூறியிருந்த கருத்துகள் அப்படித்தான் இருந்தன. எனவே உயர் அதிகாரிகளே அப்படி சொல்லிவிட்ட பிறகு விசாரணையிலே புதிதாக என்ன சொல்ல போகின்றார்கள்? அவர்கள் சொன்னதைத்தான் விசாரணையின் முடிவிலும் இவர்கள் சொல்லுவார்கள். எனவேதான் மத்திய புலனாய்வு அமைப்பு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது சகோதரியை இழந்தவருடைய வழக்கறிஞர், அதே போல மகனை இழந்த தந்தையினுடைய வழக்கறிஞர் என்று கூறியிருக்கின்றார்கள். ஒரே நாளில் இரவில் 30 உடல்களுக்கு உடற்கூராய்வு செய்திருக்கின்றார்கள். அதிகாலை 4 மணிக்கு உடல்களை எரித்திருக்கின்றார்கள். 30 உடல்களுக்கு ஒரே இரவில் உடற்கூராய்வு செய்வதற்கு மருத்துவர்கள் திடீரென எப்படி அந்த பகுதிக்கு வந்தார்கள் என்ற ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார்கள். மீண்டும் அந்த ஆம்புலன்ஸ் வருகை தொடர்பாக ஒரு வாதம் எழுந்திருக்கின்றது. அது ஒரு பேசு பொருளாக மீண்டும் நீதிமன்றத்திலே மாற்றப்பட்டிருக்கின்றது. அங்கே திடீரென வந்த ஆம்புலன்ஸ்களிலே செந்தில் பாலாஜி அவர்களுடைய படம் எப்படி இருந்தது என்பதையும் வழக்கறிஞர் மூலமாக தன்னுடைய சகோதரியை இழந்த நபர் ஒரு கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார். கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் காரணம் என தகவலை பரப்பினார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் கூறுகின்றார். அதாவது சகோதரியை இழந்த ஒரு இளைஞர் என்ன சொல்கின்றார் என்றால், கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் காரணம் என தகவலை அன்று இரவே பரப்ப தொடங்கியிருந்தார்கள். நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்குள் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆம்புலன்ஸ்ல செந்தில் பாலாஜியினுடைய படம் பொறிக்கப்பட்டிருந்த ஸ்டிக்கர் இருந்தது என்றெல்லாம் தொடர்ந்து தற்பொழுது வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கூட்ட நெரிசல் ஏற்பட போகின்றது என்பது அங்கே இருந்த காவல்துறையினரை தவிர அங்கே இருந்த அனைவருக்கும் தெரிந்து வைத்திருந்தார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லி இருக்கின்றார். காவல்துறையினருடைய அலட்சியத்தால் கோர சம்பவம் நடந்திருக்கின்றது. இந்த வழக்கை தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாதம் மட்டுமல்ல, சகோதரியை இருக்கக்கூடிய ஒரு இளைஞருடைய தரப்பு வழக்கறிஞருடைய வாதமாக இருக்கின்றது. தன் மகனை இழந்திருக்கக்கூடிய தந்தையுடைய வாதமாக இருக்கின்றது. நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ்கள் கூட்டத்திற்குள் சென்றன. அந்த ஆம்புலன்ஸ்களிலே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய படம் பொறிக்கப்பட்டிருந்தது. கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் காரணம் என அந்த இரவே தகவல்களை பரப்ப தொடங்கியிருந்தார்கள். கூட்ட நெரிசல் சம்பவத்திலே தமிழக அரசின் மீது தவறில்லை என்று மூத்த அதிகாரிகள் பேச்சு வழங்கினார்கள். சம்பவம் நடந்த ஒரே இரவில் 30 உடல்களுக்கு உடற்கூராய்வு செய்தார்கள். சம்பவம் நடந்த அன்று அதிகாலையிலேயே, அதற்கு அடுத்த நாள் அதிகாலையிலேயே 4 மணிக்கே உடல்களை எரித்து விட்டார்கள். 30 உடல்களுக்கு உடற்கூராய்வு செய்வதற்கு திடீரென மருத்துவர்கள் எப்படி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தார்கள் என்றும் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். அரசாணை வெளிவருவதற்கு முன்பாகவே விசாரணை ஆணையம் அதன் விசாரணையை தொடங்கியது எப்படி என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றார்கள்.
கூட்ட நெரிசல் ஏற்படும் என அதிமுகவிற்கு தர மறுத்த இடத்தை தமிழக வெற்றி கழகத்தினருக்கு காவல்துறையினர் கொடுத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு வாதத்தையும் தன்னுடைய சகோதரியை இழந்திருக்கக்கூடிய இளைஞர் ஒருவர் வழக்கறிஞர் மூலமாக முன்வைத்திருக்கின்றார். ஏனென்றால் வேலுசாமிபுரத்திலே அதே இடத்தில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் தன்னுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தை நடத்தியிருந்தார் என்று சொல்லப்பட்டாலும் கூட ஒரு சிறிய இடைவெளி இருந்ததாக தமிழக வெற்றி கழகத்தினர் தொடர்ந்து சொல்லுகின்றார்கள். அந்த பகுதியில் இருந்தாலும் அதிமுக பொதுச் செயலாளர் பங்கேற்றிருந்த தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்ற இடம் வேறு, அதே பகுதியிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருந்த இடம் வேறு, ஒரே ஏரியா தான், ஆனால் அந்த பகுதி என்பது மாறி இருந்தது, இடம் மாறி இருந்தது என்ற ஒரு கருத்தை அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகின்றார்கள். அதன்படி தன்னுடைய சகோதரியை இழந்திருக்கக்கூடிய நபரும் அதே வாதத்தை தான் முன்வைக்கின்றார். அதிமுகவிற்கு வேலுசாமிபுரத்தில் அந்த இடத்தை இவர்கள் வழங்கவில்லை, ஏனென்றால் அங்கே கூட்ட நெரிசல் ஏற்படும் என்பதால் வழங்கவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் தாவேகாவிற்கு அந்த இடத்தை வழங்கியிருந்தார்கள். சம்பவம் நடந்த அன்றைக்கு இரவே விஜய் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ற தகவலை எல்லாம் பரப்பியிருந்தார்கள் என்றெல்லாம் அடுக்கடுக்காக தன்னுடைய குற்றச்சாட்டை அவர் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். மேலும் அவர் தொடர்ந்து பேசும் பொழுது, என்னுடைய சகோதரிக்கு இறுதிச் சடங்கு செய்வோமா அல்லது நீதிமன்றத்திற்கு நாங்கள் வர முடியுமா, எனவே இதையெல்லாம் நீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற தங்களுடைய வழியையும் நீதிபதிகளுக்கு முன்பாக சொல்லி இருக்கின்றார்கள். மொத்தமாக 4 தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த வாதங்களை முன்வைப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 பேர் இறந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள். கரூரிலே 41 பேர் இறந்திருந்தார்கள். அந்த 41 பேரில் இருந்து 2 பேர் தங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக இந்த வாதத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்களும் தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர்களும் இருக்கின்றார்கள். அரசு தரப்பை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். நீதிமன்றத்தில் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த கள நிலவரத்தை அறிந்தவர்கள் தமிழ்நாடு காவல்துறையை தான். அது மட்டுமல்ல, இந்த குழு நாங்கள் அமைத்திருக்கக்கூடிய குழு உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழு என்பதும் கூட மூத்த காவல்துறை அதிகாரி தலைமையிலான ஒரு குழு தான். எனவே விசாரணையில் எந்த சந்தேகமும் வேண்டியது கிடையாது. மேலும் விசாரணை இப்பொழுதுதான் ஆரம்ப நிலையில் இருக்கின்றது. இப்பொழுதே அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்பது நியாயமற்றது என்ற ஒரு கருத்தை தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதமாக முன்வைத்திருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.